ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேயர்களையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. தேவ சபையின் தெய்வீக அழகு என்ற ஒரு அருமையான தொடர் சபைக்கும் போதகர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் அதிக பிரயோஜனமுள்ளதாய் அமையும் என்று நம்பி இந்த காரியத்தை எடுக்கிறோம். இது கடைசி காலத்தில் உண்டான சபைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தொடராக இது இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அப்படி தான் விசுவாசிப்பேன் நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த எபிசோடு மூலமாக ஸ்திரப்படுத்துவாராக. இந்த தொடரின் மூலமாக உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. உங்கள் சபைகள் 100, 1000, 50,000 என்று பெருகுவதாக. உபாகமம் 1:10 சொல்லுகிறபடி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை 1000 மடங்கு விருத்தியடைய செய்வாராக என்று சொன்ன வசனத்தின்படி 1000 மடங்காய் உங்களையும் உங்கள் குடும்பத்தை உங்களுடைய சபைகளையும் விருத்தியடைய செய்வாராக. இந்த தொடருடைய நோக்கம் என்னவென்றால், நீங்கள் ஆவியிலே ஸ்திரப்பட்டு சபைகளிலே ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. நம்ம அதிலே அருமையான பாஸ்டர் கஸ்பர் ராஜ், பாஸ்டர் நேசராஜ் இவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் அருமையான தேவனுடைய ஊழியத்தை தேவ சபையை செய்து வருகிறார்கள். உங்கள் சபை உங்கள் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்குதா? ரொம்ப நல்லா இருக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்கு. உங்கள் பாஸ்டர் ரொம்ப ஆண்டடி கிருவினா நல்லா இருக்கிறோம். இவர் பிஸி ஷெட்யூலில் வந்திருக்கிய, ஏன்னா பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூலில் விடணும் அப்படி எப்படின்னு இருக்குது. உங்களுக்கு நிறைய வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகளின் மத்தியில் நீங்கள் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். ஆமாம். இப்பொழுதும் தேவ சபையை குறித்து நம்ம பேசணும் அப்படின்னு எனக்கு அதிகமாக நான் தூண்டப்பட்டேன். நம்மை விட ஏராளமாக நன்றாய் போதிக்கிற ஏராளமான போதகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளும் நம்ம எளிய ஊழியர்களாகிய நம்மையும் தேவன் எடுத்து பயன்படுத்துகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, போதகர்களே, இது உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் சபை விசுவாசிகளுக்கும் போதகர்களுக்கும் சொல்லுங்கள். அவர்களும் இதை பார்த்து பயனடைய வேண்டும் என்று நான் தேவ சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். தேவ சபையின் தெய்வீக அழகு. சபையினாலே ஒரு அழகு தானே. தாவீது ராஜா சொல்கிறார்ல, சேனைகளின் கர்த்தாவே உடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானது, அருமையானது. அவர் சபையினுடைய அந்த ஆழத்தையும் அன்பையும் அகலத்தையும் அனுபவிச்சிருக்கிறார். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். நீங்கள் சபை எப்படி ஆரம்பிச்சிங்க, எப்படி பற்றி சொல்லுங்களேன். ஆரம்பத்தில் 1990ஆவது வருஷம் ஊழியத்துக்காக நம்ம தேனியில் உள்ள கத்தோலிக்க திருச்சபைக்கு போயிருந்தோம். நீங்கள் தான் எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தீங்க. உங்களோட உடன் ஊழியர்களாக வந்தோம். அப்போ ராயப்பன்பட்டியிலேருந்து ஒரு குரூப் உங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவங்க அந்த இடத்துக்கு, அந்த கன்வென்ஷனுக்கு வந்திருந்தாங்க. சரி. அவங்க நம்மளை தனியாக பார்க்கணுன்னு அனுமதி கேட்டாங்க. அப்புறம் அவங்கள தனியாக பேசணும். அப்போ அதில் வந்திருந்த முக்கியமான சிலர், எங்களுக்கு ப்ரேயர் நடத்துறதுக்கு நீங்கள் ஒரு ஆளை அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உடனே சரின்னு சொல்லி, நீங்கள் என்கிட்ட சொல்லி உங்கள் மத்தியில் உங்கள் சாட்சியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை அங்கே போகிறதுக்கு ரெடி பண்ணீங்க. அந்த வருஷத்துலேயே என்னை அங்கே அனுப்புனீங்க. ஆரம்பத்தில் ஒரு நாள் போய் ஒரு நைட் ப்ரேயர் மாத்திரம் நடத்திட்டு நான் வந்துடுவேன். ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே கத்தோலிக்க ஜனங்கள், அந்த கத்தோலிக்க விசுவாசத்திலே இருக்கிறவங்க. அப்போ ஆரம்பத்தில் அப்படியே ப்ரேயர் நடத்திட்டு வந்துடுவேன். அப்புறம் உங்களை வச்சு அங்கே ஒரு கன்வென்ஷன் வச்சோம் 93ல், ஒரு சின்ன கன்வென்ஷன். அப்போ சொன்னீங்க, இப்போ நமக்கான நேரம் வந்துருச்சு, இதோடு நீங்கள் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து நடத்திருங்கன்னு சொன்னீங்க. அன்னையிலேருந்து அப்படியே 93லேருந்து ஆராதனை ஆரம்பித்தோம். ஆராதனை நடந்து கொண்டு இருக்கும்போதே அவர்கள் ஒவ்வொருவராக விசுவாசத்தில் பலப்பட்டு, நீங்கள் ஞானஸ்நானம் கொடுத்தீங்க, திருவிருந்து கொடுத்தீங்க. அப்படியே சபைக்குரிய காரியங்களாக கொண்டு வந்து இப்பொழுது ஒரு ஸ்திரமான சபையாக
அங்கே தேவன் அதை பலப்படுத்தி நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். அதோடு கூட யாப்பேசின் எல்லையை விரிவாக்கின தேவன் உங்கள் ஊழிய எல்லைகளையும் விரிவாக்கி இருக்கிறார். ஆமாம், அது உண்மை. அது எப்படி எங்கெங்கே வச்சுருக்கீங்க? ராயப்பன்பட்டியில் ஆரம்பித்தோம். 97 உத்தமபாளையத்தில் தேவன் ஒரு வாசலை திறந்தார். அங்கே ஏற்கனவே ஒரு ஜெபக்குழுவாக இருந்தாங்க, மேய்ப்பன் இல்லாமல் இருந்தாங்க நடத்துறதுக்கு. அப்போ ஏனைய ஒரு ஊழியக்காரங்க நீங்கள் அந்த இடத்துல நடத்துங்களேன் அப்படின்னு கேட்டு நடத்த சொன்னாங்க. அதை அப்படியே நடத்த ஆரம்பித்தேன். அப்புறம் அங்கே இருந்தபடிக்கே ஊழியங்களுக்கு போகும்போது சிந்தனச்சேரி அப்படிங்கிற ஒரு கிராமம், அதுவும் நீங்கள் ஏற்கனவே போனது. இதில் என்ன ஆச்சரியம்னா எல்லாமே நீங்கள் போய் கால் வச்ச இடம், நீங்கள் விதைச்சிட்டு விதைச்சிருக்கோம், நீங்கள் அறுக்கிறீங்க. ஸ்தோத்திரம். அங்கே ஒரு 2-3 வீட்டுக்கு அப்படி போய் வீடு வீடாக ஜெபம் பண்ணுவோம். அவர் திடீர்னு அங்கேயுமே ஒரு அருமையான மனிதர் அவருடைய வீட்டை திறந்து கொடுத்து பரவாயில்லையே ஆராதனை நடத்த சொல்லி அவங்க குடும்பத்தாரோட ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. இன்னைக்கு அங்கே ஒரு நல்ல ஸ்திரமான சபை ஆண்டவரை வச்சிருக்கிறாரு. அதுபோக சின்னமனூர் கோம்பையில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருந்த சபையினுடைய போதகர்கள் என்னோட இணைஞ்சு உங்கள் ஸ்தாபனத்தில் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்களையும் சேர்த்து அப்படியே ஒரு 5 சபைகள் தேனி மாவட்டத்தில் இருக்கு. க்ளோரி டு காட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் வெளி மாநிலங்களையும் இப்போ ஆரம்பிக்கணும்னு ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், கல்கத்தா அங்கேயும் செய்து கொண்டு வருகிறோம். அவர்களும் நம்முடைய திருச்சபை சார்ந்தவர்களாகவே இருப்பார்கள். ஆமேன், ஆமேன். அப்போ தேவன் பவுல் சொல்கிறாரு, என்னை உண்மையுள்ளவன் என்று நம்பி இந்த ஊழியத்திற்கு என்னை ஏற்படுத்தினபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவன் உங்களை உண்மையுள்ளவன் நம்பியிருக்கார். அவருடைய கிருபை தான். அதுதான் உண்மையுள்ளவனை நம்பாமல் எப்படி கொடுக்க முடியும்? இவ்வளோ பேரை பணத்தை கொடுத்துடலாம், ஆனால் ஆத்மாவை கொடுக்க முடியாது. அதான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், உலகமெல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் என்ன பிரயோஜனம்? பாச உங்களுடைய சாட்சி எப்படி? நான் 2000லேருந்து 2003 வரைக்கும் சென்னையில் மாரநாத வேதாம கல்லூரியில் இறையியல் படிப்பு முடிச்சுட்டு எப்படி என்ன ஊழியம் செய்கிறது, எப்படி ஊழியம் ஆரம்பிக்கிறதுன்ற ஒரு பெரிய கேள்வியோடு என்னுடைய சொந்த ஊருக்கு வந்திருந்தேன். உங்கள் சொந்த ஊர் தேனிக்கு வந்திருந்தேன். அப்படி சொந்த ஊருக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே, நான் என்ன ஊழியம் செய்யணும், எப்படி செய்யணும், எனக்கு ஒன்றும் தெரியலை. படிக்க சொன்னீங்க, படிச்சுட்டு வந்துட்டேன், என்ன செய்யணும்? அப்போ ஒரு வயதான ஒரு தாத்தா வந்தார். ஐயா, நாங்கள் சபைக்கு போனோம், ஆனால் இப்போ எங்களுக்கு ஊழியம் செய்கிற எங்களுக்கு மத்தியில் ஊழியம் செய்கிறக்கு ஆட்கள் இல்லை, நீங்கள் நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் தெளிவாக தெரியல, ஆனால் உங்களுக்கு நான் நடத்துகிறேன், எவ்வளோ நாள் நடத்துவேன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னேன். நீங்கள் வந்தால் மட்டும் போதியா அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் அவங்கள போய் பார்த்து ஒரு 10-15 பேர் இருந்தாங்க. அந்த பாட்டிகளாக ஒரு வயதானவங்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தோம். அப்போ அப்படியேவும் அவங்கள போய் பார்க்க, விசிட் பண்ண, ஜெபிக்க, அவங்களோடு கூட நேரத்தை செலவழிக்க, ஆராதனை நடத்த ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு 6 மாதம் கழித்து அந்த ஊழியத்தை கர்த்தர் என் கையிலேயே திரும்ப நீ எடுத்து நடத்துப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் பேசினதுனால, அந்த சூழ்நிலைகள் அதுக்கு ஏற்ற மாதிரி அனுகூலமாக வந்ததுனால தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் உதவி செஞ்சார். அப்புறம் அந்த சிறுவர் ஊழியத்தை அங்கே ஆரம்பித்தோம். அந்த சிறுவர் ஊழியத்தின் மூலமாக தான் அந்த ஏரியாவிலேயே என்னைய போதகர்னு அந்த சின்ன பிள்ளைகள்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. பாஸ்டர் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வர ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி ஆண்டவர் கிருபையினால் ஒரு நல்ல சபையை கட்டி எழுப்ப ஆண்டவர் அந்த இடத்துல ஆண்டவர் உதவி செஞ்சார். ஆமென், ஆமென். ரொம்ப சந்தோஷம். அருமையான ஒரு சாட்சி. தேவன் உங்களை ஆசீர்வதிச்சு இப்போ எவ்வளோ பேர் சபைக்கு வர்றாங்க? ஒரு 100 பேருக்கு மேலே வருவாங்க. 100 பேருக்கு மேலே வருவாங்க. பரவாயில்ல. உங்கள் சபையில் எல்லாம் சேர்த்து ஒரு 300-400 பேர் இருக்கும். 400 பேர் இருக்கும். ஐக்கிய ஆராதனை வச்சுருந்தோம். நல்ல க்ரௌடு. நம்முடைய நோக்கம், இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான போதகர்கள் இன்னும் விசுவாசிகளுடைய நோக்கம் என்னென்னா, நம்ம சபைக்கு எத்தனை ஆயிரம் பேர் வர்றாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு பேரை நம்ம பரலோகத்துக்கு நேராக ஸ்திரப்படுத்தி இருக்கோம். இதுதான் என் உள்ளத்தில் வந்துக்கிட்டே இருக்கு. சபையில்
எங்கள் சபைக்கு 300 பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு தான் நம்ம எடுத்தோன்னே கேட்குறோம். நானும் அப்படி தான் கேட்குறேன். ஆனால் அதெல்லாம் நோக்கம். நம்ம சபைக்கு 4 பேரை கர்த்தர் கொடுக்குறார் அப்படின்னா இவங்களை ஸ்திரப்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்காகத்தான். வேதத்தில் தீத்துவுக்கு பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறார். தீத்து 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாஸ்டர் கஸ்பார் வாசிக்க கேட்போம். நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. ஆமாம், உங்களை உத்தமபாளையத்தில் விட்டு வந்தார், உங்களை தேனியில் விட்டு வந்தார், என்னைய காரைக்குடியில் விட்டு வந்தார். எதுக்காக? ஒழுங்குபடுத்தும்படி, குறைவாக இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிய. இதை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு போதகரே, என் அன்பு விசுவாசிகளே, உங்களை என்னையும் சபையில் வச்சுருக்கிற நோக்கம் குறைவாக இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தத்தான். அப்போ தேவ சபையின் தெய்வீக அழகு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குறைவாக இருக்கிறத ஒழுங்குபடுத்துது. நீங்களும் நானும் எதுக்கு இருக்கோம்? ஒழுங்குபடுத்த பண்ணி. இன்றைக்கி சபைகளில் பல மாதிரி இருக்குது. எவ்வளவு காணிக்கை வருது, எவ்வளோ தசமபாகம் வருது, எவ்வளோ ஆத்மாக்கள் வர்றாங்க, அது நோக்கம் இல்லை, அது பெருசு இல்லை. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், 40 வருட அனுபவத்தில் நான் கண்ட காட்சி. நானும் இதே போல் தப்பு பண்ண வந்தேன். நிறைய கூட்டம் வரணும், நல்லது, நிறைய வர்றது நல்லது. ஆனால் அவர்கள் எல்லாத்தையும் பரலோகத்துக்கு கொண்டு போகிறோமா, அதுதான் மிக முக்கியம். எனக்கு 50,000 பேர் சபைக்கு வர்றாங்க அப்படின்னா தேவன் பரலோகத்திலேருந்து பார்க்கும்போது 5 பேர் தான் இதில் பரலோகத்தில் ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதியிருக்குன்னா வேஸ்ட்டு. 49,995 பேர் வேஸ்ட்டு தானே. இப்போ எல்லாமே வேஸ்ட்டுன்னு நான் சொல்ல வரல, பொதுவாக சொல்கிறேன். இன்றைக்கி சபைகளில் நம்ம எப்படி போதிக்கிறோம்? பாஸ்டர் எப்படி போதிக்கிறோம் நம்ம சபையில்? அதிகமாக ஆசீர்வாதங்களை குறித்து, வாக்குத்தத்தங்களை குறித்து, செழிப்பு குறித்து, இதை சுலபமாக மக்களுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக, உற்சாகப்படுத்துறதுக்காக ஈஸியாக போதிச்சிருவோம். ஏன் சந்தோஷப்படுத்துகிறோம்? மக்கள் அப்போ தான் தொடர்ந்து நம்மளோட இணைப்பில் இருப்பாங்க. இணைப்பில் இருப்பாங்க, தொடர்ந்து வருவாங்க, தாங்குவாங்க, பல விதங்கள் நமக்கு ஆதரவாக இருப்பாங்கன்றதுனால நம்ம என்ன விதத்தில் தாங்குவாங்க? பொருளாதாரத்தில் தான், வேறு என்னத்தில் தாங்குறது? பொருளாதாரத்தில் இப்போ ஜனங்கள் தான் தாங்குவாங்க. தேவன் தாங்குவாரா இல்லை ஜனங்கள் தாங்குவாரா? தேவன் ஜனங்கள் மூலமாக தாங்குறாரு, ரைட்டு. ஆனால் கொடுக்க வேண்டிய ஒரு தேவன் தானே. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. ஒருவனுக்கு பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நம்ம ஒருவேளை சொல்லலாம், இந்த ஜனங்களை கொடுக்கறதே ஆண்டவர் தானே, உண்மைதான். ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் வேறு, நம்முடைய நோக்கம் வேறு இல்லையா? சபைகளில் எல்லாரும் பிரசங்கம் பண்ணுற மாதிரி நானும் பிரசங்கம் பண்ணேன் அப்படிங்கிறதுல என்ன இருக்குது? சபை அப்படிங்கிறது யாருடையது? தேவனுடைய இல்லையா? அப்படி தானே? நான் என்ன சொல்கிறேன், சபை மிஸ்பா இயேசு கேப்புகள் சபை, யோவானஸ் இயேசு கேப்புகள் சபை, அது என்னுடைய சபை இல்லை, அது தேவனுடைய சபை. நம்மளை ஒரு ஊழியக்காரனை வச்சுருக்காரு. நம்ம காலத்துக்கு பின்னாடி இன்னொருத்தவங்க யாரோ ஒருத்தர் வருவார். நம்ம குடும்பத்தில் உள்ளவர் தான் வருவார்னு சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தர் தேவன் அபிஷேகம் பண்ணும்போது அவர் தான் வர்றார். எனக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்களேன். இப்போ ஒருத்தரை தேவன் அபிஷேகம் பண்ணுறார், ரொம்ப பலமான அபிஷேகம்னு வச்சுக்கிறேங்க. யாரையும் பேரை சொல்ல நான் விரும்பலை. நம்ம ஏரியாலேயே ஒரு பெரிய ஊழியக்காரர் அல்லது அமெரிக்க தேசத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரர், அவர் கூட்டத்துக்கு 5 லட்சம் 10 லட்சம்னு வருது கூட்டம். ஆனால் அவர் மரித்த பின்னாடி
அவருடைய அதே அபிஷேகம் ஒரு பிள்ளைக்கு தான் வருமா? அப்படி வேதத்தில் இல்லை. வேதத்தின்படி நம்ம பார்க்கும்போது ராஜாக்கள் தான் அப்படியே வந்திருக்கிறாங்க. ஆசாரியர்களில் ஆரோன்லேருந்து ஏலி வரைக்கும் அப்படி வந்திருக்கு. சாமுவேலுடைய பிள்ளைகள் வரல. ஒரு செய்தியில் நான் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக சொன்னாங்க, மோசே போல தேவனை முகமுகமாக அறிந்த தீர்க்கதரிசி ஒருத்தர் இல்லை. ஆனால் மோசேனுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு வார்த்தை கூட வரல. ஆமாம். அது என்னன்னே புரியலையே. ஒரு மோசே பிள்ளைகளை சரியாக நடத்தலையா? இல்லை மோசேனுடைய பிள்ளைகள் வர்றதை தேவன் விரும்பலையா? அவர் மெய்ப்பொண்ணில்லாத சபையாக போயிடக்கூடாதுன்னு கேட்கும்போது ஆண்டவர் ஒரு வேளை சொல்லியிருக்கணும், உன் மகனை நீ நிறுத்து அப்படின்னு. அவர் ஜோஷுவாவை சொல்லிட்டாரே. கரெக்டு. அப்போ அந்த அபிஷேகம் அவருக்குள்ள தான் இருக்குங்கிறது நமக்கு தெரியல. ஆமாம் ஆமாம். யாருக்குள்ளே வேணாலும் அதை எடுத்து வைக்கலாம். அப்படித்தானே? கண்டிப்பாக. ஒருவரிடத்திலிருந்து ஒரு அழைப்பு எடுக்கப்படுமா? அழைப்பு எடுக்கப்படுமா அப்படின்னா கிருபை விளக்கப்படும். கிருபை வளர்ந்தாலே அழைப்பு பழகிருச்சுன்னா அர்த்தம். இல்லை, சவுல்கிட்ட இருந்து கிருபியை விளக்குனாலும் ராஜாங்கிற அந்த அழைப்பு அவனுக்குள்ளே இருந்துட்டு தான் சாகிற வரைக்கும். இல்லை, ராஜாங்க இருந்துச்சு, ராஜாவின் அபிஷேகம் இல்லை அவருக்குள்ள. இருந்துச்சா? இல்லை, ராஜாங்க இருந்துச்சு. ராஜாங்க இருந்தது. ராஜாங்கிற அபிஷேகம் அவரை விட்டு போயிடுச்சு. ஆனால் அந்த அபிஷேகம் அப்படியே தாவீதுக்கு போயிடுச்சு. ஆனால் அவர் வனாந்தரத்தில் இருந்தார். ஆனாலும் அந்த அபிஷேகம் அவருக்குள்ளே இருந்துச்சு இல்லையா? அதை குறித்து தான் நம்ம எடுக்க போகிறோம். அழைப்பில் ஒழுங்கு எப்படி அப்படிங்கிறத முதல் தொடராக எடுப்போம். அடுத்து மற்ற தொடர்களை நம்ம பார்ப்போம். அழைப்பு அப்படின்னா என்ன? அழைப்பு யாருக்கு இருக்குது? அழைப்புனா என்ன? அந்த அழைப்பில் ஒரு மனுஷன் எப்படி நடக்கணும்? ஒரு மனுஷன் அழைப்பில் இருந்து அந்த கிருபையோடு கூட ஒரு மனுஷன் விழுந்துடுறான். ஆனால் அவனை விட்டு கிருபை போகலை. அப்போ அப்படிப்பட்டவன் எப்படி இருப்பான்? கிருபை போன ஒருவன் எப்படி இருப்பான்? அழைப்புள்ளவன் எப்படி இருப்பான்? இதை நம்ம சபை போதகர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் சுவிசேஷர்களுக்கும் நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. கண்டிப்பாக. இதை குறித்து நம்ம எடுக்க போகிறோம். இதை வேதத்தில் ஒரு அழைப்புக்காக சாமுவேல் ஈசாயினுடைய வீட்டுக்கு போகிறார். அப்போ வீட்டுக்கு போகும்போது சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அவருக்கு 3 அழைப்பு இருந்துச்சுல. ஒன்று நியாயாதிபதி, அப்புறம் தீர்க்கதரிசி, ஆசாரி. 3 அழைப்பு இருந்துச்சு அவருக்கு. ஆனால் அவருடைய மெயின் மினிஸ்ட்ரி என்ன? தீர்க்கதரிசி. அப்போ இதில் இருந்து நமக்கு தெரியுது என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு மெயின் மினிஸ்ட்ரின்னு ஒன்று கொடுப்பார். இப்போ பார்க்குற அன்பு போதகர்களுக்கு விசுவாசிகளுக்கு மெயினான மினிஸ்ட்ரி, உங்களுக்கு மெயினான மினிஸ்ட்ரி ஒன்று இருக்கும். அது போதக அபிஷேகம். உங்களுக்கு அதுக்கு அடுத்து சுவிசேஷ அழைப்பு ஒன்று இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். சுவிசேஷ அழைப்பு ஒன்று இருக்கும். அது சபார்டினேட் மினிஸ்ட்ரி. நீங்கள் சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும். அதாவது சுவிசேஷம் சொல்கிறது வேறு, சுவிசேஷ அழைப்பு வேறு. ஏன்னா 5 அழைப்புகளில் சுவிசேஷம் அப்படிங்கிறது ஒரு அழைப்பு தானே. அப்போ சுவிசேஷ அழைப்பும் இருக்கும். அப்போ உங்களுடைய மெயின் மினிஸ்ட்ரி போதக மினிஸ்ட்ரி, மேய்ப்பன். நீங்கள் மேய்ப்பனாக இருந்தால் ஆகணும். சபைகளை ஆங்காங்கே நடத்தும்படி தேவன் வச்சுருக்கிறார். பிற்காலத்தில் ஒரு அப்போஸ்தலன்லாம் கூட உங்களை வைப்பார். அது அந்த அழைப்பு அப்படிங்கிறது உடனே வராது, கொஞ்சம் காலம் கழித்து வரும். அப்போ ஒரு தீர்க்கதரிசி அப்படிங்கிற சாமுவேல் என்ன செய்கிறாருன்னு பாருங்களேன். அங்கே போய் பார்க்குறாரு, 7 பையனுங்களை ஈசாய் நிப்பாட்டுறாரு. அப்போ இவர் பார்த்து அந்த பெரிய நல்ல ஹைட்டு வெயிட்டாக இருந்தாலும் இவனைத்தான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுறாராக்கும் அப்படின்போது ஆண்டவர் சொல்கிறாரு. 1 சாமுவேல் 16:7 ஆண்டவர் சொல்கிறார் அவரை பார்த்து, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான்,
கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். எவ்வளவு பெரிய சத்தியம் பாருங்க. நம்ம வந்து போதகர்களாகிய நம்ம வந்து விசுவாசிகளுடைய முகத்தை பார்க்குறோம். இவர் நல்ல தசமாக கொடுப்பார், இவர் குறைவாக தான் கொடுப்பார், இவர் கொடுக்கவே மாட்டார், இப்படி தான் பார்க்குறோம். நம்ம முகத்தை பார்க்குறோம். ஆனால் தேவன் வந்து பார்க்குறது வந்து அதை இல்லை. நம்ம பார்க்குற நல்ல தசமபாகம் கொடுக்குறாருங்கிற ஒருவரை பார்க்குறவர் தேவனுடைய பார்வையில் அருவருப்பாக இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால தான் ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்றார், ஏன்னா நீ மனுஷன், நீ முகத்தை தான் பார்க்குற, ஆனால் நான் வந்து அப்படி இல்லை, இருதயத்தை பார்க்குறேன், நான் இவனை புறக்கணித்தேன். அப்படி அந்த வேர்டு என்னை ரொம்ப டச் பண்ணிச்சு. ஆண்டவர் வந்து நான் இவனை தெரிந்தெடுக்கலை அப்படின்னு சொல்லலை, புறக்கணித்தேன்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணாரோ தெரில. அப்போ தேவ சபையில் உள்ள என் அன்பு போதகர்களே, நாம் புறக்கணிக்கப்படக்கூடாது. தேவனால் புறக்கணிப்பது வேறு, புறக்கணித்து தள்ளுவது வேறு. சவுலை சாமுவேல் சொல்றார், நான் அவனை புறக்கணித்து தள்ளினேன்கிறார். இவனை புறக்கணித்தேனுங்கிறார், தள்ளலை, ஆனால் புறக்கணித்தார். நீங்களும் நானும் புறக்கணிக்கப்படுகிற ஒரு ஸ்டேஜில் இருக்கிறோமா? நம்ம அதை கவனமாக பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. என்ன பாஸ்டர்? கண்டிப்பாக நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? உண்மைதான். இது வந்து ஒரு எச்சரிப்பில் ஒரு ஆலோசனையாக நம்ம சொல்கிறோம். இது கடைசி நாட்களில் இன்னைக்கு அக்கிரமம் பெருகி போனதுனால அநேகருடைய அன்பு தணிந்து போகும் அப்படின்னு வேதத்தில் போட்டிருக்கு. அப்போ அநேகருடைய அன்பு தணிந்து போகிறதுக்கு காரணம் என்ன? அக்கிரமம் மிகுதியாகுது. நம்முடைய சபைகளில் அக்கிரமம் பெருகிடக்கூடாதுல்ல. சபைகள் வந்து தேவன் எப்படி எதிர்பார்க்குறாரோ அது மாதிரி இருப்பதற்காகத்தான், தேவன் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கிறதுக்காகத்தான் இந்த தொடர். அப்போ சபை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தேவன் அழகாக சொல்கிறாரு. யாத்திராம புத்தகம் 39ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்களை வாசிச்சு பாருங்கள். சுத்தமான குத்து விளக்கையும் வரிசையாய் ஒழுங்குபடுத்தப்பட்ட அதன் அகழ்களையும் அதன் எல்லா பனிமுட்டுகளையும் வெளிச்சத்திற்கு எண்ணெயையும் பொற்பீடத்தையும் அபிஷேக தைலத்தையும் சுகந்த வர்க்கத்தையும் வாசஸ்தலத்தின் வாசல் தொங்கு திரையையும் வெண்கல பீடத்தையும் அதன் வெண்கல சல்லடையையும் அதன் தண்டுகளையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பிரகாரத்தின் தொங்கு திரைகளையும் அதன் தூண்களையும் அதன் பாதங்களையும் பிரகாரத்து வாசல் மறையையும் அதன் கயிறுகளையும் அதன் முளைகளையும் ஆசரிப்பு கூடாரமான வாசஸ்தலத்தின் வேலைக்கடுத்த சகல பனிமுட்டுக்களையும் பரிசுத்த ஸ்தலத்தில் செய்யும் ஆராதனைக்கடுத்த வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்கிற ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் கொண்டு வந்தார்கள். நிறைய காரியங்கள் இதில் ஆழமான சத்தியங்கள் இருந்தாலும் இல்லை, ஒரே ஒரு வேர்டை எடுத்துக்கிறோம். அதில் போட்டிருக்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட அகல்கள். 7 அகல்கள் இருக்குது, அதில் ஒழுங்குபடுத்தப்பட்ட அகல்கள். அப்போ நம்ம சபையில் என்ன இருக்கணும்? ஒழுங்கு இருக்கணும். சபைக்கு இன்றைக்கி அநேகர் கையில் கட்டிட்டு வராங்க, ஒரு சிலர் டிஷர்ட் போட்டு வராங்க, ஒரு சிலர் லேட்டாக வர்றாங்க. வேறு சபையில் எப்படிலாம் இருக்குது. வேறு நீங்கள் இப்போ சபை நடத்திட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும். அடிக்கடி வெளியில் எழுந்திரிச்சு போகிறது, ஏன்? ஏதாவது ஒரு காரணத்தை ஃபோன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போயிடுறது. அது எத்தனை முறை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கன்னு நீங்கள் எழுதி வச்சிங்கனாலும் ரொம்ப முக்கியமான ஃபோன் மாதிரி எழுந்திரிச்சு போயிடுறது. இந்த சிறு பிள்ளைகள் இங்கிட்டும் அங்கிட்டுமா ஓடுறது, இது ஒரு பெரிய அவலமான ஒரு காரியம். அடுத்து அங்கே உட்காந்துக்கிட்டு செல்ஃபோன் பேசுகிறது, உள்ளே உட்காந்துக்கிட்டு. ஆமாம், எப்படி குனிஞ்சுக்கிட்டாலும் முந்தைய உட்காந்து இல்லை குனிஞ்சு தெரியாமல் அப்படியே பேசுகிறது மாதிரி அப்படி பேசுகிறது, அது ஒரு காரியம். நான் இந்த மாதிரி நேரங்களில் நிறுத்திடுவேன். நான் பார்க்குறது அவங்களுக்கு தெரியாது, மற்றவங்களாம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே நிறுத்திட்டு இருப்பேன். என்ன பேசுவீங்க சொல்லுங்கள், நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பேசுவீங்க? சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேளுங்க,
நீங்கள் என்ன இல்லை வசனத்தை கேட்டேன், எனக்கு கேட்க வேண்டியானே, அப்புறம் என்னத்தை கவனிக்கிறீங்கன்னு அப்போ சத்தம் போட்டு விட்டுருது. இப்படி சில காரியங்கள். அதே மாதிரி ஆட்க வரும்போது கழுத்தை திருப்பிக்கிட்டு இப்படி பார்க்கறது. இந்த கூத்தெல்லாம் பார்த்துட்டு கோபம் வரும். ஆனால் என்ன செய்கிறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஒருத்தர் உள்ள புதுசாக அதாவது வந்துடக்கூடாது. அந்த ஆரம்பத்தில் வந்தவங்க கழுத்தை திருப்பிக்கிட்டு மொத்த கூட்டமும் அங்கே தான் திரும்பி பார்க்கும். ஏன் அப்படி பார்க்குறாங்க அதுதான் தெரியல. அதாவது அப்படியே உங்களையே பார்த்துக்கிட்டே இருந்து சலிச்சு போனதுனால புது முகத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி திரும்பி இருப்பாங்க. சரி, இது சுவாரஸ்யமாக இருக்குது. ஆனாலும் கூட ஒழுங்கு அப்படிங்கிறது, ஒழுங்குபடுத்தப்பட்ட இந்த அகல்களை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது சுவாரஸ்யமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம இதை பொழுது முடிக்கிறோம். அடுத்த தொடரில் இதை குறித்து தொடர்ந்து பேசுவோம். இதை பார்க்குற என் அன்பு போதகர்களே, விசுவாசிகளே, கர்த்தர் உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவன் தொடர்ந்து இதை கவனியுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்களுக்கு இதை சொல்லுங்கள். இது உங்களுக்கு நல்லா பிரயோஜனமாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஜெபம் பண்ணி நாங்கள் இதை முடிக்கிறோம். நம்ம எல்லோரும் கண்களை மூடுவோமா? நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவ சபையின் தெய்வீக அழகு, சேனைகளின் கர்த்தாவே, உடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு அருமையானது, எவ்வளவு அருமையானது, எவ்வளவு இன்பமானது அப்பா. ஆண்டவரே, அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தங்க இடமும் உம்முடைய பீடத்தண்டை கிடைத்ததே அப்பா. நாங்கள் அடைக்கலான் குருவியைப் போல, தகைவிலான் குருவியைப் போல் உம்முடைய பாதத்தில் இருக்கிறோம். உம்முடைய பீடத்தில் எங்களுக்கு அடைக்கலம் தந்தீரேப்பா. அதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்களை பரலோகத்துக்கு நேராக ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த தொடரை நீர் எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். தேவ கரம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து பாதுகாக்க வேண்டுமென்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து எனும் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.